நல் மருந்தே என் இயேசுவே, என் இயேசுவே. ஜீவன் தரும் நல் மருந்தே என் இயேசுவே, என் இயேசுவே. வழியும் சத்தியமும் ஜீவனுமானவர், வழியும் சத்தியமும் ஜீவனுமானவர். நித்திய ஜீவனை நம்மில் தருபவர், நித்திய ஜீவனை நம்மில் தருபவர். ஜீவன் தரும் நல் மருந்தே என் இயேசுவே, என் இயேசுவே. ஜீவன் தரும் நல் மருந்தே என் இயேசுவே, என் இயேசுவே. தூத்துக்குடி ரிவைவல் கிறிஸ்டியன் அசம்பிளி மினிஸ்ட்ரீஸ் வழங்கும் ஜீவன் தரும் நல்மருந்து என்ற இந்நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைய நிகழ்ச்சி உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். இப்பொழுதும் நமது ஊழியர் கே. சந்தோஷ் அவர்கள் வழங்கும் தேவ செய்தி இதோ உங்களுக்காக. கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த வாரம் ஜீவன் தரும் நல்மருந்து என்கிற இந்த விசேஷித்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு கூட நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த அருமையான நாளிலே நாம் ஆண்டுடைய வார்த்தையை தியானிக்கப் போகிறோம். அதற்கு முன்பாக உங்களிடத்தில் ஒரு அன்பான வேண்டுகோளை நான் வைக்கிறேன். ஆண்டுடைய பெரிதான கிருபையினாலே 2015 வருஷம் முதல் இந்த நாள் வரையிலும் ஆண்டுடைய தயவினாலும் தேவ பிள்ளைகளாகிய உங்களுடைய ஜெபத்தினாலும் இந்த ஜீவன் தரும் நல்மருந்து செய்தியானது உலகம் முழுவதும் ஆயிரக்கணக்கான, இன்னும் சொல்லப்போனால் லட்சக்கணக்கு மக்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்து வருகிறது. இந்த நிகழ்ச்சியை நீங்கள் பார்க்கிறதன் மூலம் நீங்கள் பெற்ற நன்மைகளை எங்களுக்கு தெரிவிக்க உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். நீங்கள் அதை தொலைபேசியின் வாயிலாக எங்களுக்கு தெரிவிக்கலாம், அல்லது வாட்ஸ்அப் மூலமாக நீங்கள் எங்களுக்கு அதை தெரிவிக்கலாம். நீங்கள் எங்களுக்கு தெரிவிக்கக்கூடிய அந்த செய்தி அல்லது அந்த காரியமானது எங்களை இன்னும் அதிகமாக உற்சாகப்படுத்தும். இந்த ஊழியத்தை இன்னும் கர்த்தருடைய நாம மகிமைக்காக சிறப்பாக செய்வதற்கு அது எங்களை உந்துகிறதும் உற்சாகப்படுத்துகிறதுமாக இருக்கும். எனவே என் அன்பு தேவ பிள்ளைகளே, நீங்கள் இந்த செய்தியை பார்த்து பெற்ற நன்மைகளை எங்களுக்கு தெரிவிக்க நீங்கள் மறக்க வேண்டாம். மாத்திரமல்ல, இன்னொரு காரியத்தை கூட உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். நீங்கள் இந்த ஊழியத்தை நேசித்து இந்த ஊழியத்துக்காக ஜெபிக்கவும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஜெபிக்கிறது மாத்திரமல்லாமல் இந்த ஊழியத்திற்கு நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு பெரிய உதவி என்னவென்றால், இந்த செய்தி உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் ஆசீர்வாதமாக இருக்கும் என்றால் மற்றவர்களுக்கு தயவு செய்து இதை அறிவிக்க அன்போடு கூட கேட்டுக்கொள்ளுகிறேன். எதற்காக என்றால், நீங்கள் எப்படி கர்த்தருக்குள் ஆசீர்வதிக்கப்படுகிறீர்களோ அதுபோல மற்றவர்களும் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு தேவனுடைய மாறாத சுவிசேஷத்தை, மகிமையான சுவிசேஷத்தை மற்றவர்களுக்கு நாம் அறிவிக்கிறதுல நாம் எல்லாரும் உற்சாகம் உள்ளவர்களாக இந்த நாள் காணப்படணும். இந்த செய்தியை நீங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மாத்திரமல்ல, யூடியூப்பில் பார்க்குறவங்க நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய வேண்டும் என்றும் அன்போடு கூட உங்களை கேட்டுக்கொள்கிறேன். மற்றவர்களுக்கும் அறிமுகப்படுத்துங்கள். ஆண்டவர் உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார். கடந்த நாளிலே சென்னை பட்டணத்திலிருந்து ஒரு அருமையான சகோதரி தொலைபேசியின் வாயிலாக இந்த செய்தியை பார்த்துவிட்டு எனக்கு அழைத்தார்கள். அவர்கள் சொன்ன ஒரு அருமையான காரியம், அவர்கள் செய்த ஒரு அருமையான காரியம், 2 காரியம் இருக்கிறது. ஒன்று, அவர்கள் கிட்டத்தட்ட ஒரு 7 ஆண்டுகளாக அவங்க வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைக்கான பதிலை அவர்கள் தேடிக்கொண்டே இருந்திருக்கிறார்கள். 7 ஆண்டுகளாக பல ஊழியக்காரர்களிடத்தில், தேவ மனுஷர்களிடத்தில் எல்லாம் அவர்கள் விசாரித்த போதிலும் கூட அவர்களுடைய பிரச்சனைக்கு ஏற்ற நல்ல பதிலை அவங்களால பெறவே முடியலை. வசனத்தின் ஆதாரத்தோடு யாரும் அவங்க ஆவியில் திருப்தி உண்டாகும் விதத்தில் ஒரு பதிலை அவர்கள் சொல்லவில்லை. ஆனால் தற்செயலாக ஒரு நாள் யூடியூபின் மூலமாக நம்முடைய செய்தியை அவர்கள் பார்த்தபோது
அவர்கள் என்னதெல்லாம் கேள்விகளை மனதில் வைத்திருந்தார்களோ அந்த கேள்விகளுக்கான எல்லா பதிலையும் ஆண்டவர் கொடுத்தார். உடனே அந்த சகோதரி எனக்கு தொலைபேசியில் பேசி, ஐயா 7 வருஷம் பல இடங்களில் பல நபர்களிடத்தில் நான் கேட்ட கேள்விக்கு உங்களுடைய ஒரு சிறிய செய்தியின் மூலமாக எனக்கு பதில் கிடைத்தது, எனக்கு மிகுந்த சந்தோஷம் என்று சொல்லி அவங்க தங்களுடைய சாட்சியை பகிர்ந்து கொண்டார்கள். அது மாத்திரமல்ல, அந்த சகோதரி செய்த 2வது ஒரு காரியம், அவர்களுக்கு அறிமுகமானவங்களிடத்தில் என்னுடைய தொலைபேசி நம்பரை கொடுத்து ஃபோன் பேசும்படியாக சொல்லி அவர்களுக்கு ஆலோசனை கொடுக்க வேண்டும் என்று அவர்கள் கேட்டுக்கொண்டார்கள். இப்படி அவர்கள் ஒரு சிலரை அறிமுகப்படுத்தி அவர்களுக்கும் தேவனுடைய ஆலோசனையை கொடுக்கவும் ஜெபிக்கவும் ஆண்டவர் உதவி செய்தார். உங்களுக்கும் உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக இந்த வார்த்தைகள் உங்களை தொடும் என்பதில் சந்தேகமில்லை. உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்பதிலும் சந்தேகமில்லை. அநேக நீங்கள் பார்த்து கொண்டு ஆசீர்வதிக்கப்பட்டு அமைதியாக இருந்து கொண்டிருக்கிறீங்க. எங்களை உற்சாகப்படுத்துங்கள். நம்ம எல்லாரும் சேர்ந்து கர்த்தருடைய ராஜ்யத்தின் பணியை சந்தோஷமாக செய்வோம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். இன்றைக்கு அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புஸ்தகத்தில் 13ஆம் அதிகாரம் அதனுடைய 22வது வசனத்தை வாசித்து இன்றைக்கு தாவீதை குறித்து ஒரு அருமையான காரியத்தை நம்ம பார்க்க போகிறோம். வேதம் இப்படியாக சொல்கிறது, பின்பு அவர் அவனை தள்ளி தாவீதை அவர்களுக்கு ராஜாவாக ஏற்படுத்தி ஈசாயின் குமாரனாகிய தாவீதை என் இருதயத்திற்கு ஏற்றவனாக கண்டேன். எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் அவன் செய்வான் என்று அவனை குறித்து சாட்சியும் கொடுத்தார். என்னை கவனிக்கிற என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, தாவீதை குறித்து சொல்லப்பட்ட ஒரு வேத வசனத்தை தான் இப்பொழுது நாம் இங்கே வாசித்து கேட்டோம். தாவீதை குறித்து கர்த்தர் வேத புஸ்தகத்தில் பல காரியங்களை சொல்லியிருக்கிறார். தாவீதை குறித்து பல செய்திகளையும் நீங்கள் கேட்டிருப்பீர்கள், வேதத்திலிருந்தும் வாசித்திருப்பீர்கள். 3 காரியங்கள் இந்த வசனத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார். ஒன்று, ஈசாயின் குமாரனாகிய அந்த தாவீது தேவனுடைய இருதயத்திற்கு ஏற்றவனாக கண்டான். அருமையானவர்களே, தாவீதை ஆண்டவர் பார்க்கும்போது அவன் என் இருதயத்திற்கு ஏற்றவன் என்று ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். இந்த உலகத்தில் வாழும்போது நம்ம யாரையெல்லாமோ பிரியப்படுத்தணும்னு சொல்லி நிறைய காரியங்களை இந்த உலகத்தில் நம்ம செஞ்சுருக்கிறோம். வேதமே சொல்லுகிறது, ஒரு கணவன் தன்னுடைய மனைவியை சந்தோஷப்படுத்துவதற்கு அவனுடைய மனைவிக்குரிய காரியங்களை சிந்திக்கிறான், மனைவியும் கணவனுக்குரியவைகளை சிந்திக்கிறார். இப்படி இந்த உலகத்தில் வாழும்போது நாம் ஒவ்வொருவரும் மற்றவர்களை பிரியப்படுத்துவதற்கும் சந்தோஷப்படுத்துவதற்கும் பல காரியங்களை செய்வது உண்டு. ஆனால் தாவீது இந்த உலகத்தில் வாழ்ந்திருக்கும் போது தேவனுடைய இருதயத்திற்கு ஏற்றவனாக அவர் ஒரு மனிதனிடத்தில் எதையெல்லாம் எதிர்பார்த்தாரோ அந்த காரியங்களை எல்லாம் தாவீதினிடத்தில் ஆண்டவர் கண்டிருக்கிறார். அதனால தான் சொல்கிறாரு, ஏன் இருதயத்திற்கு, என்னுடைய இருதயத்திற்கு அவன் ஏற்றவனாக கண்டேன் என்று சொல்கிறார். இந்த வார்த்தையை ஆண்டவர் சொல்வதற்கு ஒரு காரணம் உண்டு. அந்த வசனத்தின் ஆரம்பம் பாருங்கள், அவனை தள்ளி தாவீதை அவனுக்கு ராஜாவாக ஏற்படுத்தினார். அவனை தள்ளி என்று சொன்னால் அங்கே சவுலை குறித்து ஆண்டவர் சொல்லுகிற ஒரு காரியத்தை பார்க்கிறோம். சவுலை ஆண்டவர் ராஜாவாக ஜனங்களெல்லாம் கேட்டபோது தேவன் ஒரு ராஜாவாக அவனை கொடுத்தார். அப்படி சவுலை ராஜாவாக தேவன் கொடுத்த போதும் கூட அந்த சவுல் தேவனுடைய இருதயத்தை சந்தோஷப்படுத்தும் விதத்தில் தேவனுடைய இருதயத்திற்கு ஏற்றவைகளை செய்யாததுனால ஆண்டவர் இந்த உலகத்தில் என் இருதயத்திற்கு ஏற்றவன் யார் என்கிற ஒரு மனுஷனை தேடிக்கொண்டிருந்தார். அப்படி தேடிக்கொண்டிருக்கும்போது தான் ஈசாயின் குமாரனாகிய அந்த தாவீதை தேவன் பார்க்கிறார். பார்க்கும்போது அவன் தேவனுடைய இருதயத்திற்கு ஏற்றவனாக இருக்கிறான். நான் விரும்புகிறது போல, நான் ஆசைப்பட்டது போல இஸ்ரவேல் ஜனங்களை மேய்ப்பதற்கு ஏற்ற ஒரு நல்ல மனுஷனாக, ஒரு நற்பண்புள்ளவனாக அவனை நான் பார்க்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் தாவீதை
அப்படியாக தெரிந்து கொள்ளுகிறதை நாம் இங்கே பார்க்கிறோம். என்னை கவனிக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த பூமியில் நம்ம வாழும்போது நம்ம எல்லாரையும் குறித்து கடவுளுக்கு ஒரு விருப்பம் இருக்கிறது. அது என்னவென்றால், நாம் எல்லாரும் கடவுளுடைய விருப்பத்தை செய்கிறவர்களாக இருக்க வேண்டும், அல்லது கடவுளுடைய இருதயத்திற்கு நம்ம ஏற்றவர்களாக இருக்க வேண்டும் என்பது தேவனுடைய மேலான ஆசையாக இருக்கிறது. உங்களை குறித்து நீங்கள் சிந்தித்து பாருங்கள். நீங்கள் தேவனுடைய இருதயத்திற்கு ஏற்றவர்களாக இந்த உலகத்தில் வாழ முடிகிறதா? எத்தனை சவால்களை இந்த பூமியில் நம்ம சந்தித்து கொண்டிருக்கிறோம். சில நேரம் நம்முடைய விசுவாச வாழ்க்கையில் எப்படிப்பட்ட பிரச்சனைகளெல்லாம் வருகிறது. சில நேரம் நம்ம ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்துட்டு நம்முடைய மனதில் எவ்வளவு தூரமாக வேதனைப்படுகிறோம். இன்றைக்கி அப்படிப்பட்ட ஒரு மனநிலையோடு நீங்கள் இருக்கிறீங்கன்னா, கர்த்தர் அவருடைய இருதயத்திற்கு ஏற்ற ஒரு மனுஷனாக என்னையும் உங்களையும் மாற்ற விரும்புகிறார். பாருங்கள், பூமியில் வாழுகிற எல்லா மனிதர்களும் அவங்க உலகத்தில் வாழும்போது அவங்க தேவனுக்கு ஏற்றவர்களாக இருக்க மாட்டாங்க. அவங்க பாவத்திலையும் பலவிதமான தீமையான காரியங்களிலையும் அவங்க வாழ்ந்து கொண்டு தான் இருப்பாங்க. ஆனால் ஆண்டவருக்குள்ள ஒரு மனுஷன் வரும்போது அந்த மனுஷனுடைய வாழ்க்கையை ஆண்டவர் அவருக்கு ஏற்ற விதத்தில் வாழும்படியாக வடிவமைக்கிற தேவனாக இருக்கிறார். தாவீதினிடத்தில் ஆண்டவர் கண்ட ஒரு சில காரியங்களை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். அதில் 36வது வசனம் இப்படி சொல்கிறது: தாவீது தன் காலத்திலே தேவனுடைய சித்தத்தின்படி அவருக்கு ஊழியம் செய்த பின்பு நித்திரை அடைந்தான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை கவனிங்க. இந்த தாவீது தேவனுடைய இருதயத்திற்கு ஏற்றவனாக இருந்தான் என்று தேவன் சொல்வதற்கு என்ன காரணம் என்றால், ஒரே ஒரு சிம்பிள் காரியம்தான். தேவனுடைய இருதயத்திற்கு ஏற்றவர்களாக இருப்பது என்பது ஒரு சிம்பிளான காரியம்தான். என்னவென்றால், தேவனுடைய சித்தத்தின்படி வாழ்வது தான் நாம் தேவனுடைய இருதயத்திற்கு ஏற்றவர்களாக மாறுகிறோம் என்று கர்த்தர் நமக்கு சொல்கிறார். மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் நம்ம வாசிக்கும்போது ஆண்டவர் ஒரு காரியத்தை, பரலோக ராஜ்யத்திற்கு ஒரு மனுஷன் பிரவேசிப்பதற்கான தகுதியவே சொல்லுகிறதை பார்க்கிறோம். 7ஆம் அதிகாரத்தில் 21வது வசனம் சொல்லுகிறது: பரலோக ராஜ்யத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பது இல்லை. ரொம்ப தெளிவாக கர்த்தர் சொல்லியிருக்கிறார். இந்த பூமியில் நம்ம வாழும்போது நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பெரிய பொறுப்பு என்ன தெரியுமா? மாட மாளிகைகளை கட்டி, பெரிய கோபுரங்களை கட்டி, அல்லது இந்த உலகத்தில் உலக பிரகாரமான ஒரு சாதனை படைப்பதற்காக தேவன் நம்மளை குறித்து அப்படி ஒரு சித்தம் வைக்கலை. நம்மளை குறித்து எல்லாரையும் குறித்து தேவனுக்கு ஒரு பூரணமான சித்தம் இருக்கிறது. அது என்ன சித்தம்னா, தேவனுடைய சித்தத்தை இந்த பூமியில் நிறைவேற்றணும். நாம் இந்த பூமியில் நிறைவேற்றி முடிக்க வேண்டிய கடமைகள், பொறுப்புகள் நிறைய இருக்கிறது. பாருங்கள், நமக்கு கடமை இல்லாமல் இருக்கிறதா? எல்லா விதத்திலும் கடமை இருக்கிறது. நம்முடைய குடும்பத்தோடு நமக்கு ஒரு கடமை இருக்கிறது, நம்முடைய சபையோடு நமக்கு ஒரு கடமை இருக்கிறது, தேவனிடத்தில் நமக்கு கடமை இருக்கிறது. இன்னும் சொல்லப்போனால் இந்த அழிந்து போகிற இந்த உலகத்தின் மேலேயும் நாம் செய்து முடிக்க வேண்டிய சில கடமைகள் இருக்கிறது, சில பொறுப்புகள் இருக்கிறது, சில தெய்வீக நோக்கங்கள் இருக்கிறது. இதையெல்லாம் நாம் நன்கு அறிந்து கடவுளுடைய விருப்பத்தை இந்த பூமியில் நிறைவேற்றுவது நம்முடைய தலை சிறந்த கடமையாக இருக்கிறது. பரமண்டல ஜெபத்தை குறித்து ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தம்முடைய சீசர்களுக்கு ஜெபத்தை சொல்லிக் கொடுக்கும் பொழுது அவர் ஒரு காரியத்தை அழகாக சொல்கிறார். என்ன சொல்கிறார் பாருங்களேன். 6ஆம் அதிகாரம் மத்தேயு சுவிசேஷத்தில் 6ஆம் அதிகாரம் 10 வசனம் சொல்கிறது: உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. நம்ம ஜெபிக்க வேண்டிய ஒரு ஜெபம். பரலோகத்தில் எப்போவுமே தேவ சித்தம் மட்டும்தான் நடக்கும். அங்கே சுய சித்தமோ மாம்ச சித்தமோ வேறு எதுவுமே நடக்காது. அங்கே முழுக்க தேவ சித்தம் மாத்திரம் நடந்து கொண்டிருக்கும். அப்படி தேவ சித்தம் பரலோக ராஜ்யத்தில் நடந்து கொண்டிருக்கிறது போலவே பூமியிலையும்
தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்ற வேண்டும் அல்லது தேவனுடைய சித்தம் பூமியிலே நடக்க வேண்டும் என்று நம்ம ஜெபிக்க ஆண்டவர் சொல்கிறார். அதனால் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம கர்த்தரை நோக்கி ஜெபிக்க வேண்டிய ஒரு ஜெபம் என்ன தெரியுமா? ஆண்டவரே, இந்த பூமியில் நான் வாழும்போது நான் உங்கள் சித்தத்தின்படி செய்து நான் உங்களுடைய ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்கணும்னு சொல்லி நாம் ஆண்டவரிடத்தில் கேட்கணும். இன்றைக்கி பலருடைய வாழ்க்கையிலையும் தேவனுடைய சித்தம் எப்படி அறிவது என்பதில் பெரிய குழப்பமாக இருக்கிறாங்க. இது தேவனுக்கு சித்தமா, இது தேவனுக்கு சித்தம் இல்லையா என்கிற காரியத்தை புரிந்து அறிந்து தேவ சித்தம் செய்கிறதுல பெரிய குழப்பம் இன்னைக்கு கிறிஸ்தவங்களுக்கு. அதில் மக்கள் அந்த சித்தத்தை அறிகிறதுக்கு பல வழிகளை இன்றைக்கு அவங்க தேர்வு செய்கிறாங்க. சில மனிதர்கள் தேவ சித்தத்தை அறிகிறதுக்கு தீர்க்கதரிசிகளை தேடி போகிறவர்கள் உண்டு. சில மனிதர்கள் தேவ சித்தத்தை அறிவதற்கு இன்னும் பல காரியங்களை செய்கிறாங்க. சிலர் வேத புஸ்தகத்தை அப்படியே கண்ணை மூடி திறந்து அதில் முதல் வருகிற வசனம்தான் தேவ சித்தம் அப்படின்னு சொல்லி வேத புஸ்தகத்தை திறந்து ஒரு மந்திர புத்தகமாக திறந்து பார்க்குறவர்களும் உண்டு. என்னை கவனிக்கிற அருமையானவர்களே, தேவ சித்தத்தை ஒரு மனுஷன் அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் அவன் என்ன செய்ய வேண்டும்? 2 விதத்தில் தேவன் தம்முடைய சித்தத்தை நமக்கு வெளிப்படுத்துகிறார். ஒன்று, நம்முடைய ஆவியிலே தேவனுடைய ஆவியானவர் அவருடைய சித்தத்தை நமக்கு உணர்த்துவார். இந்த காரியம்தான் நமக்கு, இதில் தான் நம்ம போகணும், இதைத்தான் நம்ம செய்யணும்னு சொல்லி பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் வாசம் பண்ணும்போது அந்த பரிசுத்த ஆவியானவர் நம்மளை அழகாக அவருடைய சித்தத்துக்கு நேராக உள்ளத்திலிருந்து மனசாட்சியில் பேசுவார். நீங்கள் வேத புஸ்தகத்தை நன்றாக கற்றுக்கொண்டீங்கன்னா மோசையின் மூலமாகத்தான் நமக்கு நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டது. ஆனால் மோசையினுடைய காலத்துக்கு முன்பு வரைக்கும் என்ன பிரமாணம் இருந்தது? மனசாட்சியின் பிரமாணம் இருந்தது. எல்லாருடைய மனசாட்சியில் ஆண்டவர் பேசுவார். அப்போ மோசையினுடைய காலத்துக்கு பிறகு தான் நியாயப்பிரமாணம். இன்றைக்கி நாம் கையில் வைத்திருக்கிற இந்த வேத புஸ்தகம், பழைய ஏற்பாட்டு புஸ்தகங்கள், நியாயப்பிரமாணங்கள், கட்டளைகள், கற்பனைகள், இது எல்லாமே மோசையின் மூலமாக பழைய ஏற்பாட்டில் கொடுக்கப்பட்டது. அதற்கு பிறகு பல தீர்க்கதரிசிகளை கொண்டு 66 புஸ்தகங்கள் நம்முடைய கையில் வேத புஸ்தகமாக ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அப்போஸ்தலர்களை கொண்டு கிட்டத்தட்ட 40 நபர்களை ஆண்டவர் அதற்காக பயன்படுத்தி ஒரு முழுமை அடைந்த ஒரு பிரமாணத்தை தெய்வம் நம்ம கையில் கொடுத்துருக்கிறார். இது நம்முடைய கையில் வந்து சேர்வதற்கு எத்தனையோ காலங்கள் ஆகியிருக்கிறது. எத்தனையோ பேர் தியாகம் பண்ணியிருக்கிறாங்க. எத்தனையோ பேர் அரும்பாடுபட்டு ஜீவனை கொடுத்து தங்களுடைய ஆயுளையே அதற்காக கொடுத்து பணம் பொருட்களை கொடுத்து இன்றைக்கி நம்முடைய கையில் ஒரு வேத புஸ்தகமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கி நமக்கு வேத பிரமாணம் கையில் இருக்கிறது. ஆனால் பழைய ஏற்பாட்டில் மோசையினுடைய காலத்திற்கு முன்பு வரையிலையும் மனசாட்சியின் பிரமாணம் இருந்தது. ஆனால் இன்றைக்கும் இந்த 2 பிரமாணமும் நம்முடைய வாழ்க்கையில் தேவ சித்தத்துக்கு நேராக நம்மளை நடத்துகிறது. அதை நான் ஆரம்பத்தில் சொன்னேன். நமக்கு ஆண்டவர் அவருடைய சித்தத்தை 2 விதத்தில் வெளிப்படுத்துகிறார். ஒன்று, அவருடைய வார்த்தையை கொண்டு நீங்கள் தேவனுடைய சமூகத்தில் ஜெபம் பண்ணி காத்திருந்தால் கர்த்தர் அவருடைய வசனத்தின் மூலம் அவருடைய சித்தத்தை உங்களுக்கு வெளிப்படுத்துவார். சந்தேகமே இல்லை. சும்மா கடமைக்காக ஏதோ ஒரு பாதுகாப்புக்காக தற்பாதுகாப்புக்காக பைபிளை வாசிக்கிறவர்களாக இராமல் தேவன் என்னை குறித்து என்ன வைத்திருக்கிறார், என்னை குறித்து அவருடைய சித்தம் என்ன என்பதை அறிவதற்காக நம்ம வேதத்தை வாசிக்கும் போது அவருடைய வேத வசனத்தின் மூலம் தேவன் தம்முடைய சித்தத்தை நமக்கு வெளிப்படுத்துகிறார். 2வது, அப்படி வேதத்தின் மூலம் வெளிப்படுத்துகிற தேவன் சில நேரங்களில் எப்படி நமக்கு வெளிப்படுத்துகிறார் என்றால், நமக்குள் வாசமாக இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் அவருடைய சித்தத்தை நம்முடைய மனசாட்சியில் உணர்த்துவார். பல இடங்களில் நம்ம அதை பார்க்க முடியும். அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் பார்க்கும்போது பரிசுத்த ஆவியானவருடைய கிரியைகளை குறித்து வேதம் பல காரியங்களை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய மிஷனரி பயண ஊழியத்திலே அவர் கடந்து செல்லும்போது சில இடங்களுக்கு போவதற்கு தடை பண்ணுறார். நீங்கள் வாசித்து பாருங்களேன். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் அதனுடைய 16ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும்போது 6வது வசனம் இப்படி சொல்லுகிறது: அவர்கள் பிரிகியா
கலாத்தியா நாடுகளை கடந்து போன போது ஆசியாவிலே வசனத்தை சொல்லாதபடிக்கு பரிசுத்த ஆவியினாலே தடை பண்ணப்பட்டு மீசியா தேசம் மட்டும் வந்து பித்தினியா நாட்டுக்கு போக பிரயத்தனம் பண்ணினார்கள். ஆவியானவரோ அவர்களை போக ஒட்டாதிருந்தார். எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா? அப்போ பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் இருக்கும்போதே நம்மளை குறித்து அவருக்கு சில சித்தம் இருக்கும். எங்கே போகணும், என்ன செய்யணும், எதை செய்யக்கூடாது, இந்த மாதிரி காரியங்களை எல்லாம் ஆவியானவர் நமக்கு தெளிவாக அவருடைய சித்தத்தை வெளிப்படுத்துவார். அப்புறம் ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, அப்பொழுது வேதம் சொல்லுகிறது, அப்பொழுது அவர்கள் மீசியா பக்கமாய் போய் துரோவாவுக்கு வந்தார்கள். அங்கே ராத்திரியிலே பவுலுக்கு ஒரு தரிசனம் உண்டாயிற்று. அது என்னவெனில், மக்கதோனியா தேசத்தான் ஒருவன் வந்து நின்று, நீர் மக்கதோனியாவுக்கு வந்து எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று தன்னை வேண்டிக் கொண்டதாக இருந்தது. அடுத்த வசனத்தை கவனிங்க. அந்த தரிசனத்தை அவன் கண்டபோது அவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி கர்த்தர் எங்களை அழைத்தார் என்று நாங்கள் நிச்சயித்து கொண்டு உடனே மக்கதோனியாவுக்கு புறப்பட்டு போக பிரயத்தனம் பண்ணினோம். பார்த்தீங்களா? ஒரு இடத்துல நீங்கள் போகக்கூடாதுன்னு தடை பண்ணி நிறுத்திட்டு மக்கதோனியாவில் போய் ஊழியம் செய்ய சொல்கிறார். அந்த மக்கதோனியாவில் போய் அவர் கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறார். ஒரு சொப்பனம் கிடைக்குது, ஒரு தரிசனம் அவருக்கு கிடைக்குது. பார்த்தீங்களா? ஒரு இடத்துக்கு போக விடாமல் அதை தடை செய்து இன்னொரு இடத்திற்கு போவதற்கு தேவன் நடத்துகிறார். பாருங்கள், இதுதான் நம்முடைய வாழ்க்கையில் இப்படி தான் தேவன் தம்முடைய சித்தத்தை வெளிப்படுத்துவார். இதுதான் எல்லா மனுஷனுடைய வாழ்க்கையில் நடக்கிற ஒரு காரியம். அப்போ நாம் என்ன செய்யணும்னா, பரிசுத்த ஆவியினுடைய குரலை கேட்கணும். ஆவியானவர் பேசுகிறத கவனமாக கேட்டால், அவருடைய சத்தத்தை ரொம்ப கவனமாக நம்ம கவனித்தா, ஆவியானவர் நம்மளை அவருடைய சித்தத்துக்கு நேராக அழகாக நடத்துவார். அப்போ தாவீதினுடைய வாழ்க்கையில் நம்ம கண்ட ஒரு காரியம் என்னென்னா, அவன் சித்தத்தின்படியாக தேவனுடைய ஊழியத்தை செய்தான். அதனால தான் கர்த்தருடைய இருதயத்திற்கு அவன் ஏற்றவனாக இருந்தான் என்று சொல்லப்படுகிறது. என்னை கவனிக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அப்போஸ்தலனாகிய பவுல் மக்கதோனியாவில் போய் ஒரு பெரிய ஊழியத்தை அங்கே நிறைவேற்றினார். அநேக மக்களுக்கு தேவனுடைய சுவிசேஷத்தை அவர் அறிவித்தார். அவர் பிலிப்பு பட்டணத்துக்கு வந்து அந்த பட்டணத்தில் சில நாட்கள் தங்கியிருந்தார். இந்த மக்கதோனியா வழியாக அவர் போய் அந்த சமயத்தில் அவர் ஆரம்பிக்கப்பட்ட சபை தான் பிலிப்பு சபை. இன்னும் நீங்கள் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா, அங்கே அவர் தொடர்ந்து செல்லும்போது லீதியாள் என்கிற ஒரு பெண்ணனுடைய இருதயம், ஒரு பெரிய ஐஸ்வர்யமுள்ள ஒரு லீதியாள் என்கிற ஒரு பெண்ணனுடைய இருதயத்தை பவுல் வசனத்தை கேட்டு பேசும்போது திறக்கும்படி தேவன் வசனத்தை கேட்க அவருடைய இருதயத்தை திறந்தார் என்று பார்க்கிறோம். எனக்கு கவனிக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பவுல் அந்த இடத்துல ஊழியத்தை பலமாக செய்கிறார். அங்கே குறி சொல்ல ஏவுகிற ஒரு ஸ்திரீ அங்கே குறி சொல்லி கொண்டு திரிகிறாள். அவளுக்குள்ளிருந்து அசுத்த ஆவியை பவுல் ஜெபம் பண்ணி துரத்துகிறாள். அதுக்கப்புறம் அந்த பட்டணத்தில் பெரிய அசைவு உண்டாகிறது. அவரை பிடித்து அடிக்கிறாங்க, சிறைச்சாலையில் கொண்டு போய் போடுறாங்க. அந்த சிறைச்சாலையில் கொண்டு போய் போட்டதுக்கப்புறமும் அங்கே சிறைச்சாலைக்காரன் குடும்பமாக ரட்சிக்கப்படுகிறான். பெரிய ஒரு மறுரூபம். கடைசியில் இவங்கள் அந்த தேசத்தார் என்ன சொன்னாங்கன்னா, உலகத்தை கலக்கிறவங்க இங்கே வந்துட்டாங்கன்னு சொல்லுகிற அளவுக்கு ஒரு வல்லமையான ஊழியம் பவுலினால் செய்யப்பட்டது. என்னை கவனிக்கிற அன்பு தேவ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் தேவனுடைய சித்தத்தை நம்ம அறிந்து அதன்படி நடந்தால், அதை நன்கு புரிந்து ஒவ்வொரு நாளும் செயல்பட்டால், நிச்சயமாக தாவீதை போல நம்மளும் இருதயத்திற்கு ஏற்றவர்களாக மாற முடியும். அதனால தான் தேவன் 78ஆம் சங்கீதத்தில் தாவீதை குறித்து ஒரு அழகான சாட்சி கொடுக்கிறார். 78, 70லிருந்து 72 வரை உள்ள வசனங்களை நான் வாசிக்கிறேன், கவனிங்க. தம்முடைய தாசனாகிய தாவீதை தெரிந்து கொண்டு ஆட்டு தொழுவத்திலிருந்து அவனை எடுத்தார். கரவலாடுகளின் பின்னாக திரிந்த அவனை தம்முடைய ஜனமாகிய யாக்கோபையும் தம்முடைய சுதந்திரமாகிய இஸ்ரவேலையும் மேய்ப்பதற்காக அழைத்து கொண்டு வந்தார். 72வது வசனம், அவன் அவர்களை தன் இருதயத்தின் உண்மையின்படியே மேய்த்து
தன் கைகளின் திறமையினால் அவர்களை நடத்தினான். பார்த்தீங்களா? தன்னுடைய இருதயத்தின் உண்மையின்படியே மேய்த்தான். அவன் தன் இருதயத்தில் உண்மையாக இருந்தான். தாவீது அவன் இருதயத்தில் உண்மையாக இருந்து அந்த ஜனத்தை அழகாக நடத்தி இருக்கிறான். பார்த்தீங்களா? அப்போ ஒரு உண்மையான மனுஷனாக இருந்திருக்கிறார் தாவீது. கொடுத்த பொறுப்பில், கொடுத்த வேலையில், செய்த கடமைகள் எல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப உண்மையாக இருப்பார். அவருடைய வாழ்க்கையை நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா, ஆடு மேய்த்து கொண்டிருந்தான் சிறுவனாக இருக்கும்போது தாவீது. ஆடு மேய்த்து கொண்டு இருக்கும்போது ஒரு நாள் தன்னுடைய தகப்பன் சொல்கிறாரு, நீ போய் சகோதரர்களுடைய நலனை எல்லாம் நீ விசாரித்துட்டு அவங்க எப்படி இருக்காங்கன்னு பார்த்துட்டு வான்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாரு தகப்பன். அவன் உடனே ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தவன் அந்த ஆடுகளின் மேலே எவ்வளவு பொறுப்பாக இருக்கிறான்னு பாருங்கள். 1 சாமுவேல் புஸ்தகம் 17ஆம் அதிகாரத்தில் 20வது வசனம் சொல்லுகிறது, தாவீது அதிகாலையில் எழுந்து ஆடுகளை காவலாளி வசமாய் விட்டு ஈசாய் தனக்கு கற்பித்தபடியே எடுத்து கொண்டு போய் ரதங்கள் இருக்கிற இடத்தில் வந்தான். சேனைகள் அணிவகுத்து நின்று யுத்தத்திற்கென்று ஆர்ப்பரித்தார்கள். அதிகாலையில் எழும்பி ஆடுகளை காவல் வசமாக என்ன செய்கிறான், காவலாளி வசமாக விட்டுட்டு போகிறான். இராணுவ அண்ணன்மாரெல்லாம் யுத்தத்துக்கு போயிருக்கிறாங்க, அவங்களெல்லாம் பார்க்க போகிறங்கிற சந்தோஷத்தில் எலியாபு, அபினாதாபு, சம்மா இவங்களெல்லாம் பார்க்கணுங்கிற அந்த சந்தோஷத்தில் அந்த யுத்தம் நடக்கிற இடத்தெல்லாம் பார்க்குறதுக்கு அவ்வளோ பெரிய சந்தோஷம் இருந்திருக்கும். சிறுவனாக தானே இருந்தான் தாவீது. அந்த சந்தோஷத்தில் அவன் ஓடி போய் ஆடுகளை எங்கேயாவது விட்டுட்டு போகலை. பொறுப்பு, கடமை, தனக்கு கொடுத்துருக்கிற வேலை, ஆடு மேய்க்கிறதும் அதுலேயும் நான் உண்மையாக இருக்கணும்னு சொல்லி அவ்வளோ தூரம் உண்மையுள்ள ஒரு மனுஷனாக ஆண்டவர் அவனை பார்த்தார். அதனால தான் தாவீதை குறித்து ஆண்டவர் சொல்கிறாரு, அவனின் இருதயத்திற்கு ஏற்றவனாக இருந்தான் என்று. ஆனால் நீங்கள் அப்படி பார்க்கும்போது தாவீதின் வாழ்க்கையில் குறை இருந்ததா அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறை இருந்தது. அவனை குறித்து வேதம் சொல்லுகிறது 1 ராஜாக்களின் புஸ்தகத்தில் 15ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசிக்கும்போது, தாவீது ஏத்தியனாகிய உரியாவின் சங்கதி ஒன்று தவிர கர்த்தர் தனக்கு கட்டளையிட்டதிலே தான் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒன்றையும் விட்டு விலகாமல் அவர் பார்வைக்கு செம்மையானதை செய்து வந்தான். அந்த ஒரு விஷயத்தில் தப்பு பண்ணனான். உரியாவை கொன்றதும் உரியாவனுடைய மனைவியை எடுத்துக்கொண்டதும் அந்த ஒரு விஷயந்தான் அவனுடைய வாழ்க்கையில் தவறு இருந்தது தவிர மற்ற காரியங்களில் எல்லாம் அவன் உண்மையுள்ள மனுஷனாக இருந்தான். என் அன்பு தேவ பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையில் சில நேரம் சில குறைகள் இருக்கலாம். ஆனால் நம்முடைய இருதயம் தேவனுக்கு முன்பாக உண்மையாக இருக்கணும். குறை இருக்கா? தாவீது இடத்துல அந்த பாவம் இருந்துச்சு. அந்த பாவத்தை பைபிள் நியாயப்படுத்தலை. அந்த பாவத்தை உணர்ந்து தீர்க்கதரிசி அவனை உணர்த்தின போது அழுது கதறி அழுது மனம் திரும்பி ஒப்பு கொடுத்து தன்னுடைய வாழ்க்கையை மறுபடியும் ஆண்டவருக்கு அர்ப்பணித்து முன்னேறி ஓடி போனான். அன்பு தேவ பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையில் இன்றைக்கி ஒருவேளை பலவிதமான பாவம் இருக்கலாம். ஆனால் நீங்கள் மனம் திரும்பி வந்தால் மறுபடியும் சேர்த்து கொள்வார் ஆண்டவர் உங்களை. என்னால் உண்மையாக வாழவே முடியலை, என்னால் ஜெபம் பண்ண முடியலை, என்னால் பரிசுத்தமாக இருக்க முடியலை, என்னால் சாட்சியாக இருக்க முடியலை, என்னால் தேவ சித்தத்தை புரிஞ்சு கொள்ள முடியலை, இப்படிப்பட்ட பலவிதமான கேள்விகளும் குழப்பங்களும் இன்றைக்கி உங்கள் உள்ளத்துக்குள்ளே இருக்கிறதா? ஆண்டவர் எல்லாத்தையும் மாற்றுவார், உங்களை மறுவப்படுத்துவார். உங்களை ஒப்பு கொடுத்து பாருங்கள், உங்களை அர்ப்பணித்து பாருங்கள், ஆண்டவருக்குன்னு தாழ்த்தி ஒப்பு கொடுத்து பாருங்கள். உங்கள் வாழ்க்கையை மறுரூபப்படுத்தி உங்களை ஆசீர்வதித்து நீங்களும் நானும் தேவனுடைய இருதயத்திற்கு ஏற்றவர்களாய் மாறும்படிக்கு கர்த்தர் கட்டாயமாக நம்மை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவார். எனவே இந்த நாளில் நாம் தேவனுடைய சமூகத்தில் ஜெபிக்க போகிறோம். நீங்கள் உங்களை ஆண்டவருக்கு முழுமையாக அர்ப்பணிக்க இன்றைக்கு தாழ்த்தி பாருங்கள். கர்த்தர் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்து உங்களை மேன்மைப்படுத்துவார். ஜெபம் செய்யலாமா? நல்ல தகப்பனே, இந்த நாளுக்காக நன்றி. தாவீது தேவனுடைய இருதயத்திற்கு ஏற்றவனாய் இருப்பதற்கு அவன் செய்த காரியம் ஒன்று, தேவனுடைய சித்தத்தின்படி அவன் வாழ்ந்தான். 2வது, தன்னுடைய இருதயத்தில் அவன் உண்மையுள்ள மனுஷனாக இருந்தான். இதனால் தேவன் அவனை இருதயத்திற்கு ஏற்றவன் என்று சாட்சி கொடுத்தீங்களே அப்பா.
எங்கள் வாழ்க்கையில், இந்த செய்தியை கேட்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அப்பா உண்மையாக இருக்க முடியலை. நான் எவ்வளவோ முயற்சி பண்ணுறேன், நான் மறுபடியும் விழுந்து போகிறேன், என்னை கையை பிடிச்சி தூக்குங்கப்பான்னு கதறி உம்மை நோக்கி கூப்பிடுகிற உம்முடைய அன்பு பிள்ளைகளை என் தேவன் இப்பொழுது தூக்க வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். பாவத்தில் விழுந்து போனேன், பின்மாற்றம் அடைந்து போனேன், சபைக்கு போகிறேன், ஆனாலும் தேவனுக்குள் நான் இல்லை, எனக்குள் இருக்கிற பின்மாற்றம் மாற வேண்டும் என்று யார் உம்மை நோக்கி கதறுகிறார்களோ அவர்கள் மேலே கர்த்தர் மனமிறங்கி உயிர்ப்பிக்க வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். அப்பா, தேவனுடைய எல்லா ஆசீர்வாதம் தாவீதின் மேல் வந்தது போல, சந்ததிகள் மேல் வந்தது போல, குடும்பங்களின் மேல் வந்தது போல இயேசுவே உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவர் மேலும் வரட்டும். வியாதியோடு யாராகிலும் இந்த வார்த்தையை கேட்கிறார்கள் என்றால் இயேசுவின் நாமத்திலே வியாதிகள் சுகமடைவதாக, கடன் பிரச்சனையில் இருக்கிறவர்கள் விடுதலை ஆவார்களாக, கட்டுகளோடு இருக்கிறவர்களுடைய கட்டுகள் உடையட்டும், பிசாசின் போராட்டத்தில் இருக்கிறவர்கள் விடுதலையாவார்களாக, சமாதானத்தை இழந்து நிற்கிறவர்கள், தோல்வி அடைந்து நஷ்டப்பட்டு ஆண்டவரே வாழ்க்கையில் முன்னேற்றத்துக்கு வழி இல்லையா என்று கேள்வியோடு இருக்கிற பிள்ளைகளை கர்த்தர் உயிர்ப்பித்து ஆசீர்வதித்தருளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். அன்பானவர்களே, கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமாய் இருக்கிறது என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். இன்றைக்கு நீங்கள் பார்த்த சத்தியமும் உங்கள் ஆவி, ஆத்துமா, சரீரத்தை நிச்சயமாக உயிர்ப்பிக்கும் என்பதில் எவ்வளவேனும் சந்தேகம் இல்லை. மீண்டும் அடுத்த வார நிகழ்ச்சிக்காக ஜெபத்துடனும் எதிர்பார்ப்புடனும் காத்திருப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். Our address: Revival Christian Assembly Ministries, 17/3, Grainagar 2nd Street East, Thuthukudi. Contact 944 277 8986.